வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் சந்திப்பு. பாஜக தலைவராக பொறுப்பேற்ற VP ராமலிங்கத்திற்கு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வருகை புரிந்துள்ள மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் வியாஸ் முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முக்கிய நலத்திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து நடைபெற்ற அதிகாரிகள் மட்டத்திலான ஆய்வு குறித்து கூறினார். அவைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் பல ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் விண்ணப்பதாரர்களுக்கு வயது தளர்வு அளிப்பது குறித்து கலந்து ஆலோசித்தார். இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் சரத் சௌகான், மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் இணை செயலர் ரவிச்சந்திரன், புதுச்சேரி அரசு செயலர்கள் தகேசவன், முகமது அஷாத் அபீத் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்றதை அடுத்து பாஜக நிர்வாகிகள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக VP ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் கட்சி தலைமை அலுவலகத்தில் தனது பொறுப்பை ஏற்று செயல்பட்டு வந்த நிலையில் பாஜக அரசு நிர்வாகிகள் அவர் தலைவர் பதவியேற்றதை அடுத்து பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பாஜக நிர்வாகிகள் பிரியா, பிரபாவதி, வருண் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய விழாவில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் மற்றும் பாஜக மத்திய மாவட்ட மாநில நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்ற CITU உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் புதுவையில் பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற முறையில் இயங்கி வரும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் CITU புதுச்சேரி மாநில உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சிறப்பு பேரவை கூட்டம் நேற்று மாலை நடந்தது. ஒருங்கிணைப்பாளர் லாவண்யா தலைமை தாங்கினர். அன்பரசி ஜூலியட் வரவேற்றார். மின்னலா, அருணா, சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். CITU தமிழ் மாநில உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு மாநில அமைப்பாளர் தனலட்சுமி சிறப்புரை ஆற்றினார். CITU செயலாளர் சீனிவாசன், துணை தலைவர் கொளஞ்சியப்பன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். கூட்டத்தில் பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். பொருளாளர் பரமேஸ்வரி நன்றி கூறினார். இதில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வேண்டும், பெண்களுக்கு கண்ணியமான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் ₹26,000 நிர்ணயம் செய்திட வேண்டும், பெண்கள் பணிபுரியும் இடங்களில் அடிப்படை உரிமைகளான பாதுகாப்பு உட்பட்ட குடிநீர், தனி கழிவறை, ஓய்வற்ற அமைக்க வேண்டும், பணியிடங்களில் குழந்தைகள் காப்பகம் இருக்க வேண்டும், வீட்டு வேலை, தையல், சாலையோர வியாபாரம், கடைகளில் பணிபுரியும் ஆட்டோ உள்ளிட்ட முறைசாரா தொழில் ஈடுபடும் பெண்களுக்கு தனி வாரியம் ஏற்படுத்த வேண்டும், 50 வயதில் பென்ஷன் வழங்கிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் சம வேலைக்கு சம ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும், பாலியல் புகார் கமிட்டி முறையாக அமைக்கப்பட வேண்டும், அரசு தனியார் துறைகளிலும் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் சலுகைகளை அமலாக்க வேண்டும், ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியால் வகுப்பு வாரியாக பல்வேறு தலைப்புகள் கொடுத்து போட்டிகள் நடத்தப்பட்டன. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. அதன்படி இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட ஓவிய போட்டியில் அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல், மின்விசிறி இல்லாமல் மாணவர்கள் பாதிப்படைந்தனர். இதனை அறிந்த பெற்றோர்கள் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அவர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து இனி இதுபோல் நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்.
இதில் 2ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல், 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இயற்கை காட்சி அல்லது மழைநீர் சேமிப்பு, 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது இயற்கை பாதுகாப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காமராஜரின் உருவப்படம் அல்லது கல்வி சிறப்பு வரைதல் என அந்தந்த வகுப்பிற்கு ஏற்றாற்போல் தலைப்புகள் அறிவிக்கப்பட்டு ஓவியம் வரையப்பட்டது. இந்நிகழ்வில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் சமூக ஆர்வலர் கலந்து கொண்டனர். 125 வருட பாரம்பரிய விபிஜே உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸ் தங்க நகை கண்காட்சி புதுச்சேரி அர்காட் ஹோட்டலில் துவக்கியுள்ளது. 125 ஆண்டுகளாக நகைத்துறையில் பாரம்பரியமாக சாதித்து வரும் விபிஜி விமுண்டி பங்காரு ஜுவல்லர்ஸ் சயின்ஸ் 1900 நிறுவனத்தின் தங்க நகை கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்ச்சி ஜூலை 12ஆம் தேதி துவக்கி 13ஆம் தேதி வரை ஹோட்டல் அர்காட் கிறிஸ்ட் ஹாலில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை நிறுவனத்தின் நிர்வாகிகள் அமரேந்திரன் உம்மிடி மற்றும் ஜிதேந்திர உம்மிடி ஆகியோர் வெகு விமர்சையாக துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் தங்கம், வைரம், வெள்ளி, சாலிட்டர், பிளாட்டினம் மற்றும் நவரத்தின கற்கள் பதித்த ஆபரணங்கள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் சிறப்பு சலுகைகளுடன் வைக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் புதுமையான டிசைன்கள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தை மையமாக கொண்ட நகைகள் பகிர்வாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் புதிய ஆபரணங்களை பார்வையிடவும் விருப்பமானவற்றை வாங்கி மகிழவும் வாடிக்கையாளர்களை விபிஜி வரவேற்றுள்ளது. பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளில் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக சோலார் பேனல் திட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்த பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு முகாமை தேங்காய் திட்டு சாலை மரப்பாலம் ஸ்ரீ ரங்கநாயகி மஹாலில் நடத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரைகள் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு 1 கிலோ வாட்டிற்கு ரூபாய் 30,000, 2 கிலோ வாட்டிற்கு 60,000, 3 கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் 78,000 மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 1205 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். இவர்களுக்கு 8,21,00,000 ரூபாய் அளவிற்கு இத்திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இம்முகாமில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று இத்திட்டத்தின் பயன்களை அறிந்து இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்றனர். தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் முப்பெரும் விழா 5ஆம் ஆண்டு பாராட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு கலைப்பிரிவு செயலாளர் தமிழ் வாழ்த்துடன் துவங்கிய விழாவிற்கு அவைத்தலைவர் வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் விழா தலைமை ஏற்றார். கௌரவ தலைவர் கலைமாமணி நெல்லை ராஜன் மற்றும் தாய் தமிழர் அமைப்பு பொதுச் செயலாளர் கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தாய் தமிழர் பேரவை நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிநாதன் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி பேசினார். தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு காப்பாளர் பிரபாகரன், ஆன்மீக செம்மல் புரந்தரதாசன், காப்பாளர் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அரசு ஊழியர்கள் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், சிறுகதை எழுத்தாளர் கலைசெல்வம், ஜெயபால், சுலைமாமணி, குப்புசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சேவா ரத்னா விருதுகளை கிருபாகரன் தாஸ், செல்வராஜன் மற்றும் முத்தமிழ் சிற்பி விருது கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியாக துர்கை அம்மன் கிராமிய உடுக்கை பம்பை முனைவர் வெங்கடேசன் தலைமையில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னை ராஜாம்பாள் நாட்டிய இசைப்பள்ளி மாணவி சுஷ்மிதா செந்தில்குமார் மகிழாவின் அறிமுக பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையாளராகவும் இருந்த தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு கலைப்பிரிவு செயலாளர் மோகன் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மகளிர் அணி தலைவி மகாலட்சுமி நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் கடந்த 14 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களுக்கு 18,000 ஊதியமும் பணி நிரந்தரமும் செய்ய வேண்டும். மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்ட கூலி ரூபாய் 26,910 மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் எடுத்துக் கூறப்பட்டது. இதில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஒப்பந்த பணியாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலகை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி தமிழ்வாணன், புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தா சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் மிக சிறப்பாக பரதம் கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடகா இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருவான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், சென்னை கபாலீஸ்வரர் கோயில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோவில் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்தை துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்று பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும் தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பிப்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராகவும் காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரிய மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய 15 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. டிஸ்கவரி பப்ளிகேஷன் சார்பில் புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நேற்று இரவு உதட்டின் மேலுறவுகள் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டிஸ்கவரி பப்ளிகேஷன் சார்பில் புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நேற்று இரவு உதட்டின் மேல் ஒரு விரல் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கலைமாமணி முருகையன் வரவேற்புரையாற்ற தமிழ் பேராசிரியர் சத்யசீலன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் மாறன் உதட்டின் மேல் ஒரு விரல் என்ற நூலை வெளியிட்டார். நூல் மதிப்புரையை ரவிக்குமார் வழங்க வாழ்த்துறையை பிச்சன் வெங்கட்ராஜ், தேவி கண்ணன் வழங்கினார். முடிவில் நூல் ஆசிரியர் சுரேஷ் நன்றி கூறினார். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசி ஒருவரை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற 3 நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி வெடிகுண்டு வீசி சுப்பு மகன் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் ஜெகன் வெங்கடேஷ், சதீஷ், மதன், நாராயணன், சங்கர் என்கிற ஜெய்சங்கர் காலாப்பட்டு மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தனர். இவர்களில் ஜெகன் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். வெங்கடேஷ், சதீஷ் ஆகியோர் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் பரிந்துரைப்படி விடுதலையாகினர்.
இந்நிலையில் மத்திய அரசின் பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 473(1) மற்றும் புதுச்சேரி சிறை விதிகள் தண்டனை மறு ஆய்வு வாரிய பரிந்துரையின் அடிப்படையில் ஆயுள் தண்டனை கைதிகளான மதன் நாராயணன் மற்றும் சங்கர் என்கிற ஜெய்சங்கர் ஆகியோரின் தண்டனையின் மீதமுள்ள பகுதியை குறைத்து முன்கூட்டியே விடுவிக்க கவர்னர் உத்தரவிட்டார். அதன் பேரில் மூவரும் மத்திய சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் மாடல் அழகி சான் பிரெச்சல் 50 மாத்திரைகளை விழுங்கி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பிரபல மாடல் அழகி சான் ரெச்சல் வயது 25 சான் ரெச்சல் கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் வென்றவர். ஃபேஷன் ஷோக்கள், விளம்பரங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியதன் மூலம் பிரபலமானவர். சான் ரெச்சல் காராமணிக்குப்பத்தில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் மன உளைச்சலால் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. 50 இரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்ட அவர் ஜூன் 50ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். மாடல் அழகி சான் ரெச்சல் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியூர் தாமரை நகர பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூர் கொம்யூன் அரியூர் தாமரை நகரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய புனர்வர்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக சனிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், பூர்ணாஹிதி, தீபாரதனை, முதல் கால பூர்ணாஹிதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், மகா பூர்ணாஹிதி, யாத்ராதானம், சங்கல்பம், கடகம் புறப்பாடு நடைபெற்று விமானம் மற்றும் ராஜ கோபுரங்களுக்கு கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் கண்ணைபிரான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அரியூர் முருகப்பன், தண்டபாணி, சதீஷ்குமார் ஆகியோர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியூர் பாரதி நகர், தாமரை நகர், வெங்கடேஸ்வரா நகர் ஆலய நிர்வாகத்தினர், விழா குழுவினர், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தொடர்ந்து 4வது வெற்றியை வெளியூர் மோஹித் கிங்ஸ் அணி பெற்றுள்ளது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் CK மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. 12வது லீக் போட்டியில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் அணியும் காரைக்கால் நைட் அணியும் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்தது. 173 ரன்கள் எடுத்ததால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய காரைக்கால் நைட்ஸ் அணி 19.3 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 34 பந்துகளில் 57 ரன்கள் அடித்த அங்கித் சர்மாவுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 6 மணிக்கு நடந்த 13வது லீக் போட்டியில் வெளியூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாகே மெகலோஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த மாகே அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 142 ரன்கள் எடுத்தது. 143 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய வெளியூர் மோஹித் கிங்ஸ் அணி முதல் 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் அந்த அணியின் கேப்டன் ரோஹித் ஆப்ரஹாம் அபாரமாக ஆடி 27 பந்துகளில் 4 பவுண்டன் வரிகள் 4 சிக்சர்கள் அடித்தார். 52 ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார். இறுதியில் வெளியூர் அணி 17.5 ஓவர்களில் 148 ரன்கள் எடுத்த 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்று மதியம் 2 மணிக்கு ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோத உள்ளன. அதேபோல் மாலை 6 மணிக்கு ஓசுடு ஆர்காட் வாரியர்ஸ் அணியும் வெளியூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதுகிறது. மேலும் நடைபெறும் அனைத்து போட்டிகளுக்கும் அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பொதுமக்கள் நேரடியாக வந்து போட்டிகளை கண்டுகளிக்கலாம் என்று நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் 11ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் 11ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் எம்ஜிஆர் மாநகர பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார். பேரவையின் உயர்மட்ட குழு உறுப்பினர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். பேரவை செயலாளர் ரத்தினகுமார் முன்னிலை வகித்தார். உயர்மட்ட குழு உறுப்பினர் பரமேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். வருகை தந்த அனைவருக்கும் சிவகுமார் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்களை பாராட்டி முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பேரவை பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், உயர்மட்ட குழு உறுப்பினர் சோமசுந்தரம், எழுச்சி கவிஞர் சரவணன் ஆகியோர் பாராட்டி பேசினர். துணைத் தலைவர்கள் ஜெயராம், பரமேஸ்வரி, மகளிர் அணி தலைவி காமாட்சி, செயற்குழு உறுப்பினர் சுத்தி கணேஷ், பாஸ்கர் மற்றும் உயர்நிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சித்தானந்தம், கோதண்டபாணி, தாசில்தார் பிரபாகரன், தரணி தேவி, வெற்றிவேல், மாசிலாமணி, மூத்த வழக்கறிஞர் வைத்திலிங்கம், தண்டபாணி, பூக்கடை ராஜா, சந்திரசேகர், அன்பழகன், ஹரிகிருஷ்ணன், கோபு, தமிழ்செல்வன், சவுந்தரராஜன், பேராசிரியர் ஜெகன், சின்னசாமி, மகாவீர், ஜெயின், ஆடிட்டர் வெங்கடேசன், LIC ரவிச்சந்திரன், புரட்சி தலைவர் நிர்வாகி கருணாநிதி, சீதாராமன், அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்க தலைவர் கண்ணையன், பாலசுப்ரமணியன், முருகவேல், அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் பேரவை துணைத் தலைவர் ஜெயராம் நன்றி உரை ஆற்றினார். விழாவில் மாணவ மாணவிகள் எம்ஜிஆரின் சாதனைகள் பற்றியும் எம்ஜிஆரின் தத்துவ பாடல்களையும் பாடினர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு அய்யனார் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி வேம்படி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதி அய்யனார் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி வேம்படி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன குடமுழுக்கு நன்னீராட்டு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த விழாவில் முதல் கால யாக பூஜை, இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது. இன்று கடம்புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ வேம்படி ஆதியம்மன் விமான கோபுர கலச குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமியை வழிபட்டனர். ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். வெளியூர் தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. வெளியூர் வடக்கு மாட வீதிகள் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் திருமஞ்சனமும் சுவாமி வீதி உலா கந்தியும் நடைபெற்றது. திருத்தேர்பவனி கடந்த வாரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மண்ணாங்கட்டி சந்திரசேகரன், வெளியூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், குடும்பத்தினர்கள், ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரேகன் ஏற்பாட்டில் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் தாமரை நகர பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஆலய நிர்வாகத்தினர், சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரேகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் கண்ணபிரான் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் அரியூர் சந்திரன், சூர்யா, சங்கர், மஞ்சினி, ஐயனார், முருகானந்தம், கௌஸ்துவபரணன், கல்யாண சுந்தரம் உட்பட முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புனித சூசையப்பர் மருத்துவமனையால் 163வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. மருத்துவமனையின் திட்ட அதிகாரி டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரை ஆற்றினார். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் கௌரி துரைராஜன் கலந்து கொண்டு பேசும் பொழுது மகப்பேறு மருத்துவ பயிற்சியில் நேற்று, இன்று, நாளை என்கிற தலைப்பில் உரையாற்றினார்.
பல ஆண்டுகளாக மகப்பேறு மருத்துவ பயிற்சி மாறி வரும் சூழ்நிலைகள் நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைத்து வருவதில் மருத்துவமனைகளும் அரசாங்கமும் பல்வேறு நவீன யுக்திகளை கையாண்டு வருகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மருத்துவ பிரச்சனைகளின் வகைகளும் மாறி வருகிறது. மேலும் அறுவை சிகிச்சையை குறைப்பதற்காக முக்கியத்துவம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகப்பேறு நடைமுறைகள் பல்வேறு மாற்றங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று விளக்கமாக கூறினார். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கௌரி துரைராஜனுக்கு டாக்டர் ரங்கநாதன் முன்னிலையில் டாக்டர் கஸ்தூரி நினைவு பரிசு வழங்கினார். கந்தசாமி நன்றி உரை ஆற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,140 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 122 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் சந்திப்பு. பாஜக தலைவராக பொறுப்பேற்ற VP ராமலிங்கத்திற்கு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தை வெளுத்து சிறப்பு வழிபாடு. கவர்னர் உத்தரவின்படி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற 3 நன்னடத்தையின் காரணமாக விடுதலை. கருத்தழகி பிரிவில் உலக அழகி பட்டம் என்ற மாடல் அழகி சான் ரிச்சல் தற்கொலை காரணம் குறித்து போலீசார் விசாரணை. இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.